திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை அடித்து ஓடவிட்ட சம்பவம் தற்பொழுது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. குறிப்பாக பெரம்பலூர் தொகுதியில் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு அவர்களது மகன் அருண் நேரு அவர்கள்தான் அத்தொகுதியில் வேட்பாளராக திமுகவின் தலைமை அறிவித்திருந்தது. பிரச்சாரத்திற்கு சென்ற பொழுது எங்களது தொகுதியில் திமுகவினர்கள் வெற்றியடைந்து வருகிறார்கள், ஆனால் ஒரு நல்லது கூட இதுவரைக்கும் செய்யவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் திமுகவின் வேட்பாளர் அருண் நேரு அவர்களை பிரச்சாரம் செய்ய விடாமல் ரகளையில் ஈடுபட்டது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியது. மேலும் பிரச்சாரத்திற்கு இனியும் உங்களது வாகனம் உள்ளே வந்தால் நாங்கள் கல்லால் எரிந்து விடுவோம் என்றும் அப்பகுதி மக்கள் கூச்சலிட்டனர். இதனால் திமுகவினருக்கும் அப்பகுதி மக்களுக்கும் இடையே சலசலப்பு ஏற்பட்டது. கடைசியாக KN நேரு அவர்களை களத்தில் இறங்கியுள்ளார். மேலும் அமைச்சர் KN நேரு அவர்கள் வந்தவுடன் அனைத்தும் சமாதானமாகிவிடும் என்று எதிர்பார்த்த நிலையில் உங்களது தொகுதியில் இதுவரைக்கும் எந்த ஒரு நல்லதும் செய்யவில்லை, நீங்கள் வெற்றியடைந்து விட்டீர்கள், அதற்கு காரணம் நாங்கள் தான், நீங்கள் சொன்ன வாக்குறுதி என்னாச்சு என்பதையும் தற்பொழுது கேள்விகளையும் அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். என்ன பேசுவதென்று தெரியாமல் திரு என்று முழித்து கொண்ட KN நேரு அவர்கள் தற்பொழுது தனது மகனை வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் எப்படியாவது வெற்றியடைந்து விடுவார் என்று கனவு கண்டு வைத்திருந்தார். ஆனால் களத்தில் அப்படியே எதிராக மாறிவிட்டது. ஒருவர் கூட திமுகவிற்கு ஓட்டு போட மாட்டோம் என்றும் தற்பொழுது கூறிவிட்டனர். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் கொடுத்த 350 வாக்குறுதி என்ன ஆச்சு என்றும் அதில் 3 முக்கிய வாக்குறுதிகள் 1000 ரூபாய் மகளிர்களுக்கு வழங்குவதும், நீட்டை ஒழிப்பதும், மதுபான டாஸ்மாகை குறைப்பதும் என்று 3 வாக்குறுதிகளை முன்னிறுத்தி தற்பொழுது பிரச்சாரத்திற்கு வந்த திமுகவின் வேட்பாளர்களிடமே கூறிவிட்டார்கள். ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி தான் நடைபெற்று வருகிறது. ஆனாலும் தற்பொழுது வரை எதிர்க்கட்சியை தான் குறை கூறி வருகிறீர்கள் என்றும் அப்பகுதி மக்கள் மிக பிரச்சனையில் ஈடுபட்டதன் காரணமாக KN நேரு அவர்களது மகன் அருண் நேரு அவர்கள் பிரச்சாரம் செய்யாமல் வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்த நிலையில்தான் தேர்தலுக்கு முன்பாகவே தோல்வியை ஒப்புக்கொண்டதாகவும் தற்பொழுது செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் திமுகவின் பிரச்சாரத்திற்கு செல்லக்கூடிய வாகனங்கள் பிரச்சனைக்குள்ளாவது தற்பொழுது அதிகரித்திருக்கிறது. இதனால் தமிழகத்தில் 39 தொகுதிகளிலும் திமுக படுதோல்வி அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களது தொகுதியில் திமுகவின் வேட்பாளருக்கு உபசரிப்பு இருக்கிறதா அல்லது விரட்டி அடிக்கப்படுகிறதா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். பெரம்பலூர் தொகுதியில் மூத்த அமைச்சராக இருந்தாலும் அவரது மகனை விரட்டி அடித்த காட்சிகள் தற்பொழுது திமுகவிற்கு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது திமுகவின் தலைமைக்கு மட்டுமல்ல, திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கும் இது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.